வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். தை 7மா, இன்னைக்கு தமிழ் தேதி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா 20/1/2025. ஆங்கிலத்துக்கு நம்ம 3 சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? தமிழுக்கு ஒன்றே ஒன்று தான், தை 7. ஆனால் அதெல்லாம் ஆண்டு இருக்குது நமக்கும். குரோதி என்னன்னு வருது. இன்னைக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரோதி ஆண்டு. இதெல்லாம் நம்ம சொல்கிறதே கிடையாது, கேலண்டர்லேயும் எதுவும் போட மாட்டேன்றோம். ஆனால் இங்கிலீஷுக்கு போட வேண்டியதாக இருக்குது நம்ம. ஏன்னா அதை நம்ம பின்பற்றிட்டோம், தமிழை விட்டுட்டோம், ஆங்கிலத்துக்கிட்ட போயிட்டோம். அது நம்ம போகிறது தப்பும் கிடையாது, உலகமே அதை எடுக்கிறதுனால அதனால நம்ம அது கூட போய் சேர்ந்ததும் தப்பு கிடையாது. தமிழ்னா நம்ம வரைக்கும் தான் அதை ஃபாலோ பண்ணிடுவோம். அடுத்தவன் ஃபாலோ பண்ணுறது உலகம் பூரா ஃபாலோ பண்ணுறது, ஆங்கில ஆண்டை ஃபாலோ பண்ணும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கம்பல்ஷனுக்கு போய்டும். ஸோ இது 3த்தையும் சொல்ல வேண்டியது. 20/1/2025 இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுப முகூர்த்த நாள் தான். இன்னைக்கு சமநோக்கு நாள். இன்னைக்கு முகூர்த்த நாள் என்ன கேட்டால் வருடத்துக்கு அது ஒரு 48 நாள் தான் வரும். பத்த மாட்டுது அப்படின்ட்டுன்னு இந்த சில ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்து ஒரு 30 முகூர்த்தம் எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. இப்போ 60லேருந்து 70 முகூர்த்தம் இப்போ இருக்கு. அதாவது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒன்று, 4 நாளைக்கு ஒன்றுன்னு வருது. அப்போ தானே இவ்வளோ ஜனத்தொகை அதிகமாகி போச்சு. இவங்க கல்யாணம் பண்ணோம், வீடு கொடுத்தோம், போனோம், எவ்வளோ சுப நிகழ்ச்சிகள் இருக்குது. அதுக்கு நாள் பற்றாக்குறையா. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஒரு ஆவரேஜாக 4 நாளைக்கு ஒன்று வச்சுருக்கிறாங்க. மாதங்களை தவிர்க்க சொல்கிறாங்க. சில மாதங்களை மார்கழி, ஆடி, அதில் ஒரு 60 நாள் வெளில போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 3 நாளைக்கு ஒரு சுப முகூர்த்த நாள் வந்துடும். இதுதான் கணக்கு, சிம்பிளாக. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குதூகலமான நாள், மகிழ்ச்சி நிறைந்த நாள். இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வெற்றி பழிக்கும் நாள், வெற்றி அடையக்கூடிய நாள். பெருமான் முருகனை நினைச்சு இன்னைக்கு எல்லாம் வெற்றி தான் வருது ரிஷபராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊக்கம் நிறைந்த ஒரு நாள். ஊக்கம்னா அடுத்தவங்களும் அவங்கள கொஞ்சம் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. இன்னைக்கு ஊக்கம் நிறைந்த நாள். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தரக்கூடிய ஒரு நாள். ஆதரவுனா எல்லாருமே கொஞ்சம் இன்னைக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அதுதான் ஆதரவு. எல்லா ராசிக்காரங்களும் இவங்களுக்கு ஒரு ஆதரவாக நடந்துப்பாங்க. சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்பம் பயக்கும். இன்பம்னா வெளியில் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது இன்னைக்கு கிடைக்கும், செலவு பண்ணாமே கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதி உள்ளதான், வெளியில் இல்லை. இது உள்ள அமைதி, ஒரு நிஷப்தம், ஒரு அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு சில நேரத்தில் அது நமக்கு கிடைக்கும். அது இன்னைக்கு இவங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா முகஸ்துதி அவங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு அடுத்தவங்க ஃபுல்லாக ஏற்றி விடுவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை செய்யலான்னு போனால் சிக்கல்கள் ஏற்படும், காலதாமதப்படுத்தி நாளைக்கு பண்ணிக்கலாம், விடுங்க. தனுசு ராசி நேயர்களை பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் இறக்கமாக இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்க இவங்க தான் தனுசுன்னு தெரிஞ்சால் போய் காரியத்தை சாட்சிக்கலாம். இன்னைக்கு மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நற்செயல் அனைவருக்கும் செய்வார்கள், பெறுவார்கள். கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பொறுமையாக இருக்கணும், கூர்ந்து ஆராய்ந்து பணியை செய்யணும். முடிஞ்சா நாளைக்கு தள்ளி வச்சணும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்பு பயக்கும் ஒரு நாள். அவங்களுக்கும் கிடைக்கும், அவங்களும் தருவாங்க. நல்லா இருக்கும் இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு. ரொமான்டிக்கான ஒரு நாள் இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு. அன்புனாவே ரொமான்டிக்கில் எத்தனை போய் வச்சுட்டாங்க. நம்ம அம்மா கொடுத்தாலும் சரி, அது அப்பா கொடுத்தாலும் சரி, கூட பிறந்தவங்க கொடுத்தாலும் அந்த அன்பு தெரியாது. ஆனால் நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட இருக்கும்போது தான் அந்த அன்பு தெரியும். நம்ம மனைவி நம்ம மேலே அக்கறை எடுக்கும்போது அன்பாக தெரியும். கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றே சொன்ன வனிசை காலில் வரைக்கும் டைம் இருக்குது, போடுங்க ஒரு 10 மணி வரைக்கும்.
இரவு பார்த்தீங்கன்னா பத்திரை பவம். இவங்க 3 பேர் போடணும். அற்புதமான நாள், ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துறேன்ட்டுன்னு நம்பிக்கையாக இருப்பாங்க. அந்த அண்ணன் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றேன்ட்டுன்னு அப்படியே எதிர்ப்பாங்க. இன்னைக்கு இது என்னது பின்னாடி பார்த்துக்கலாம், எதிர்காலத்தில் பார்த்துக்கலான்ட்டு தள்ளி போடுவாங்க. இதெல்லாம் அம்பக். நீ தான் உனக்கு முக்கியம். நான் அதுக்கோசம் இவங்களெல்லாம் தவிர்த்துருன்னு சொல்லலை. நான் எல்லாரும் நமக்கு வேணும் தான். பட் உன்னுடைய காரியங்களுக்கு, உன்னுடைய விஷயங்களுக்கு நீ அடுத்தவங்களை சார்ந்து இருக்காது. உன்னை சார்ந்து நீ இரு, உன் விழிப்புடன் இரு. உனக்கே தெரிஞ்சிடும் இது நடக்குமா நடக்காதான்ட்டு. இன்னும் மனசில் பட்டுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணு. நடக்கலை அப்படின்னா அதை விட்டுடு. ஸோ பிறரை சார்ந்து வாழாதே, உன்னை சார்ந்து நீ வாழு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே அடுத்தவங்க பேரில் தூக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். அது தப்பு. அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை சார்ந்து டிபெண்டிங்கோடனா அது நம்மளுடைய நீங்கள் நடந்து முடிஞ்சதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிய வரையும் நம்மளோட ஃபெயிலியருக்கெல்லாம் அது ரொம்ப காரணமாக இருக்கும். நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோவை எடுத்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த வேலையை முடிச்சிருக்கீங்க. இப்போ எதை ஃபாலோ பண்ணணும் நீங்களே முடிவு பண்ணிங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.